சின்ன வயசுலயே வேற உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை, அதுக்கப்புறம் பல அபார்ஷன்ஸை வந்து நீங்க ஃபேஸ் பண்ணீங்க. உடம்பு நார்மலாவே பயங்கர வீக் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி இருக்கக்கூடிய ஒரு பாடியை வச்சுட்டு வெயிட் லிஃப்டிங் பண்ணணும்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து எந்த அளவுக்கு ஒரு கஷ்டம் இருந்தது ஆக்சுவலி? ஃபர்ஸ்ட் அதெல்லாம் மறக்கிறதுக்காக தான் நான் ஜிம்முக்கே போனது நான். ஓகே. வீட்டிலேயே இருந்து அந்த ஸ்ட்ரெஸ் ரொம்ப நம்மளை பாதிச்சிடக்கூடாது, ஸ்ட்ரெஸ் அப்படியே உட்காந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் பல விஷயங்களை ட்ரை பண்ணேன். எனக்கு கை கொடுத்தது வந்து இந்த ஜிம்மு தான். எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு சரி ஜிம்முக்கு போகலான்ட்டு போயிட்டேன். என் வீட்லேயும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் சுற்றி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த வயசில் அப்போ ஒரு 10 இயர்ஸ் பேக் எப்படி இருந்திருக்கும் ம். அப்போது, ஏன் இதெல்லாம் பண்ணுற இந்த மாதிரிலாம் பண்ணணுமான்ட்டு நிறைய கேள்வி. அதெல்லாம் நான் எடுத்துக்கல. நம்மளுடைய நோக்கம் என்ன, இந்த மாதிரி பண்ணால் நம்மளை பார்த்து 4 பேர் வருவாங்க, அவங்களையும் நல்லா இது பண்ணலான்றதுக்காக நான் இந்த ஃபீல்டுக்கே வந்தேன். அப்படியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என் உடம்பை ரெடி பண்ணிவிட்டு எங்கள் மாஸ்டர்ஸோட உதவியோட கோச்சஸோட உதவியோட எல்லாமே செஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வெயிட் இன்க்ரீஸ் பண்ணி ட்ரைனிங் நல்லா பண்ணிவிட்டு இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன். இன்னும் என்ன மாதிரி வந்து நிறைய பெண்கள் வந்து இவங்களும் இந்த மாதிரி பண்ண ஏன் நம்மளும் பண்ணலாம் அப்படின்ற இது அவங்களுக்கும் வரணுன்றது, அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குன்றதுக்காக தான் நான் இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். கண்டிப்பா மேம். இப்பயே நீங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஆனா அது அவங்களுக்கு பார்க்குறப்ப தான் தெரியும் இவ்ளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு.